Daily. Taste the Daily. வெற்றி விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட முனைப்பு காட்டும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விடியா திமுக அரசு தனது வெற்றி விளம்பரங்களை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,620 ஊராட்சிகளிலும் வெளியிட வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 3 நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி கோர வேண்டும் என்றும், அதில் மதுரையைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு LED திரைகளை பொருத்தும் பணியை வழங்க வேண்டும் என்றும், அதற்காக 385 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஒவ்வொன்றும் சந்தை விலையை விட அதிகமாக, அதாவது அந்நிறுவனத்திற்கு ஒரு LED திரைக்கு சுமார் 7,50,000 ரூபாய் என்றும், அதேபோல தமிழகத்தில் இருக்கின்ற 12,620 ஊராட்சிகள் ஒவ்வொன்றும் சிறிய வகையிலான LED திரையை வாங்க சுமார் 10,000 வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களும் பஞ்சாயத்து கிளர்க்குகளும் அந்நிறுவனத்திற்கு உடனடியாக கொள்முதல் ஆணையுடன் LED திரைக்கான தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் வற்புறுத்தப்படுவதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு மற்றும் கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியுற்று வருவதாகவும், ஏற்கனவே 2006, 2011 ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு இலவச தொலைக்காட்சி வழங்கி தங்களது குடும்ப தொலைக்காட்சி நிறுவனங்களின் நிதி நிலையை திமுக வளர்த்து கொண்டதாகவும் பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே 4 ஆண்டுகளாக வெற்றி விளம்பரங்களுக்காக கோடிக்கணக்கில் விளம்பரம் கொடுத்தது போக ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தராமல் அந்நிதியை மடைமாற்றும் விடியா திமுக ஸ்டாலினின் மாடல் அரசின் நடவடிக்கைகள் வேதனையைத்தான் தந்துள்ளது என்று தமிழக மக்கள் கொதித்து போயுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். இந்த நிலையில் 4 ஆண்டு சாதனை என்று பொய்யான செய்திகளை வீடியோக்களாக தயாரித்து அதை கிராமங்கள் தோறும் LED திரைகள் மூலம் ஒளிபரப்பச் செய்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று ஸ்டாலின் மனப்பால் குடிப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதையே கொள்கையாக கொண்டு செயல்படும் ஊழல் மாடல் திமுக அரசு LED திரை அமைக்கும் திட்டத்தில் பல கோடி கொள்ளையடிக்க முயல்வது கண்டனத்திற்கு உரியதென்றும், நாங்கள் எதுவும் செய்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது என்ற எண்ணத்தில் மக்களின் வரிப்பணத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக செலவிடுவது கண்டிக்கத்தக்கது என்றும், அதற்கான விலையை விரைவில் ஏற்படவுள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பின் தர நேரிடும் என்று எச்சரிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.